ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. இந்த டாப்பிக்லேருந்து இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம டாபிக் வைஸ் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? சரி, வாங்க பார்க்கலாம். ஆல்ரெடி அப்டேட் பண்ண வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கீழ்கண்டவைகளில் எவை சரியான இணையாக சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் சரியான இணைன்னு பார்த்தீங்கன்னா புத்தர். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் ஏற்பும் மறுப்பும் இல்லாதவர் தான் புத்தர். அடுத்து பாருங்கள். எந்த கருத்தியல் இந்திய ஒற்றுமையை அச்சுறுத்துகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வகுப்புவாதம். அடுத்து பாருங்கள். தென்னிந்திய வைணவ கொள்கையாளர்கள் இந்து கொள்கையை எந்த மாதிரியில் அமைத்தார்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பௌத்தம். அடுத்து பாருங்கள். புத்த சமயத்தில் வினய பிடாகோ கோட்பாட்டின் உள்பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஒழுக்கம். அடுத்து பாருங்கள். எந்த புத்தகம் புத்த மதத்தின் 4 புனித உண்மைகளை விளக்குகிறது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பிடாகோ பதேசா. அடுத்து பாருங்கள். 4 உன்னத உண்மைகளால் வழங்கப்பட்ட பௌத்த மதத்தின் அடிப்படை கோட்பாடுகளில் சேராதது எது? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, இறப்பற்ற ஆன்மா. அடுத்து பாருங்கள். யாருடைய ஆட்சி காலத்தில் மகாயான புத்த மத பிரிவு உருவாயிற்று அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கனிஷ்கரு. அடுத்து பாருங்கள். முதலில் கிறிஸ்துவ நம்பிக்கையை தென்னிந்தியாவிற்கு கொணர்ந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, புனித தாமஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஜாதிய கட்டமைப்பின் கூறுகளில் இல்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜாதிய படிநிலையின் வேறுபாடற்ற நிலையை அனுமதிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள். இந்திய இனவியல் பூங்கா என்ற பெயரினை ஏன் பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பன்முக இனச்சமூகம் இருக்குது, அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள். பௌத்தம் புகழ் பெறுவதற்கு முதன்மை காரணியை அமைந்த கருத்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அது பெண்களிடம் அடித்தட்டு சமூகத்தினையும் சேர்த்து கொண்டது. அடுத்து பாருங்கள். கொடுக்கப்பட்டுள்ளனவற்றுள் சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் எது சரியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேதாந்திகள் பிரம்மா, அது சரியாக இருக்குது. மீமாம்சகர் கர்மா, அது சரியாக இருக்குது. 2, 4 தப்பு. 2, 3 தப்பு. அடுத்து பாருங்கள். இந்தியாவில் அமைந்துள்ள சீக்கியர்களின் புகழ்பெற்ற யாத்திரை தலம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, அமிர்தசரஸ். அடுத்து பாருங்கள். லங்காவாதாரா சூத்திரம் இதை பற்றி கூறுகிறது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, மகாயான புத்த மத கொள்கை. அடுத்து பாருங்கள். சமூக வளங்களை சமமற்ற வடிவங்களாக பகிர்வது பொதுவாக எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சமூக சமத்துவமின்மை. அவ்வளோதான் இந்த டாப்பிக்கில் நம்ம எல்லாமே கவர் பண்ணி கொடுத்தாச்சு. ரீசெண்ட் டைமில் கேட்ட கொஷின்ஸ் அவ்வளோதான். ஆல்ரெடி இந்த டாப்பிக்லேருந்து ஒரு வீடியோஸ் அப்டேட் பண்ணியிருப்போம். இது செகண்ட் வீடியோ. இந்த 2 வீடியோ பாருங்கள். இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, இந்த வேற்றுமையில் ஒற்றுமை. அதிலேருந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக கேட்டிருக்காங்க. நீங்கள் பெருசாக இது பண்ணிக்க வேண்டாம். நம்ம ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறது மட்டும் நீங்கள் படிங்க. 12th எத்திக்ஸ் புக்கில் பார்த்தீங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த லெசன்ஸ் படித்தாலே போதுமானது, சரிங்களா? உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.